வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நாவல் பழத்துடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாவல் பழம் ஒரு சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பழம் அப்படின்றதால அந்த பழத்தை நம்ம சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழலாம். நாவல் பழம் நமக்கு இருக்கக்கூடிய பிளட்டில் சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுல தொடங்கி செரிமானத்தை ஆரோக்கியமாக வைக்கிறது வரைக்கும், நோய் எதிர்ப்பு நமக்கு மேம்படுத்தி பலவிதமான நோய்களை குணப்படுத்தி வராமல் தடுக்கிறது வரைக்கும் பலவிதமான நன்மைகளை புரியுது. ஸோ இது மட்டும் கிடையாது, இன்னும் எக்கச்சக்கமான நன்மைகள் இந்த சீசன் ஃப்ரூட்டான நாவல் பழத்தில் இருக்குது. வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக ஒவ்வொன்றா பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ரத்த சர்க்கரையினுடைய அளவை நாவல் பழம் உங்களுக்கு குறைக்கும். அதாவது பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவை குறைச்சிரும். நாளடைவில் அந்த ப்ராப்ளத்திலிருந்து உங்களை கியூர் பண்ணிடும். இந்த நாவல் பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் பண்புகள் நிறைந்திருக்கு. இதை நீங்கள் வந்து உட்கொள்ளும் போது, அந்த சீசனில் கிடைக்கும் போது, இது தினமும் நீங்கள் உட்கொண்டு வரும்போது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையினுடைய அளவை நீங்கள் கணிசமான அளவில் குறைச்சிக்கலாம். மேலும் உங்களுக்கு இந்த சர்க்கரை நோய் வராமலும் முன்னாடியே நீங்கள் பாதுகாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட நாவல் பழத்தை சாப்பிடலாம். இதன் மூலமாக பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவு வராது. அப்போ பிளட்ல சுகருடைய அளவு உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகப்படும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு இந்த நாவல் பழத்தை எடுத்துக்கலாம். அதிக அளவு நார் சத்து நாவல் பழம் கொண்டிருக்கு அப்படின்றதால நார் சத்து கிடைக்காம போறதால உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருதோ அதை எல்லாமே நீங்க நாவல் பழம் சாப்பிடும்போது கியூர் பண்ணிக்கலாம். நாவல் பழத்தில் அதிக அளவு ஃபைபர், அதாவது நார் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இது உடலுக்கு பலவித நன்மைகள் அளிக்கக்கூடிய ஒன்று. எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த நார் சத்து உங்களுக்கு கிடைக்கும் போது செரிமானம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ அதுக்கு நார் சத்து ரொம்ப அவசியம் அப்படின்றதால அதிக அளவு நார் சத்து கொண்டிருக்கக்கூடிய நாவல் பழத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான செரிமான கோளாறுகளும் மலச்சிக்கல் பிரச்சனையும் எதுவுமே இல்லாமல் நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நாவல் பழத்தை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த சீசனில் நாவல் பழம் கிடைக்கும் போது தினமும் நம்ம சாப்பிடணும். இதை உட்கொள்ளும் போது அது நமக்கு வந்து இம்யூன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாவல் பழத்தில் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது. அது கூட வந்து பலவிதமான விட்டமின் சத்துக்கள்லாம் அதிகமாகவே நாவல் பழத்து கூட இருக்கிறதால இதை நீங்கள் அந்த சீசனை தினமும் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கலாம். அதாவது இம்யூன் பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கும் போது இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோய்களையுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய நோய்களையும் அந்த தொற்று நோய்களையும் நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்கு முக்கியமாக நீங்கள் நாவல் பழத்தை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். புற்றுநோயினை தடுக்க உதவும் நாவல் பழம். நாவல் பழத்தில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின் சி என்னும் ஊட்டச்சத்து இருக்குது. அப்போ உயிர் சத்துன்னு சொல்லுவாங்க அதை வந்து. ஸோ இது உங்களுடைய உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புற்றுநோய் வராமல் பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல்களை பரவாமல் தடுக்கிறதுக்கு இந்த நாவல் பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். தினமும் நீங்கள் நாவல் பழம் சாப்பிட்றீங்க, அதாவது இந்த சீசனில் கிடைக்கும் போது தினமும் நீங்கள் நாவல் பழம் உண்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30% புற்றுநோய் ஏற்படுவது குறைவு அப்படின்றத பலவித ஆய்வுகளில் தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு நாவல் பழத்தில் நிறைய நன்மைகள் இருக்கு. புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய தன்மையெல்லாம் நாவல் பழம் கொண்டிருக்கு. எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நீங்க நாவல் பழத்தை எடுத்துக்கலாம். நாவல் பழத்தில் அதிக அளவு கால்சியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் எல்லாமே இருக்கு. இது உங்களுடைய உணவுகள் இருக்கக்கூடிய அந்த கால்சியம் சத்தை உறிஞ்சுவதற்கு இந்த மெக்னீசியம் சத்து தான் உதவிகரமாக இருக்கும். எனவே எலும்புகளுடைய அந்த வலிமையை அதிகரிக்கிறதுக்கு கிடைக்கக்கூடிய சீசன்லேயே நாவல் பழத்தை தொடர்ந்து நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த மெக்னீசியம் சத்து கிடைக்கும். ஸோ அது கால்சியம் சத்தை உறிஞ்சி எலும்புகளை பலப்படுத்தும். இதன் மூலமாக எலும்பு மெலிவு நோய், ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு உருக்கி, மூட்டு வலி, இது போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். உங்களுடைய எலும்புகளும் ரொம்பவே பலமாக இருக்கும். சீக்கிரமாக நீங்கள் கீழே விழுந்தால் கூட அடிப்படாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக எலும்புகளை பராமரிச்சிக்கலாம். நாவல் பழத்தில் அதிக கால்சியம் வந்து இருக்குன்னு சொல்லி இருக்கிறதால தான் இதுக்கு வந்து உங்களுடைய எலும்புகளை பலமாக வைக்குது. விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B5 ஆகிய சத்துக்கள் எல்லாமே நாவல் பழத்தில் வந்து அதிகமாக இருக்குது. இதனால் இது உங்களுடைய உடலுக்கு அதிக ஊட்டச்சத்து அளிக்கும். உங்களுடைய தோள்களில் ஏற்படக்கூடிய சுருக்கங்களை நீங்கள் முன்னாடியே தடுக்கணும் அப்படின்னாலும் நாவல் பழத்தை எடுத்துக்கலாம். எந்த விதமான சுருக்கங்களும் இல்லாமல் சருமத்தை நீங்கள் பொலிவோட ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம். உங்களுடைய வாயில தொடங்கி குடல் வரைக்கும் இருக்கக்கூடிய புண்களை, அந்த புண்களை எல்லாமே உங்களுக்கு குணப்படுத்தக்கூடியதாக இந்த நாவல் பழம் இருக்கு. இப்போ நிறைய பேருக்கு வந்து பசியின்மை ப்ராப்ளம் இருக்கும். அதாவது பசியை வந்து தூண்ட முடியாத அளவுக்கு அந்த பசியின்மை ப்ராப்ளம் இருக்கும். அதனால அவங்க நிறைய உணவுகளை வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க. ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க பசியின்மை ப்ராப்ளத்தால். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க நாவல் பழத்தை சாப்பிடும்போது பசியை தூண்ட செஞ்சிடும். அது வந்து கல்லீரல் மற்றும் மண்ணீரல் நோய்களை தடுக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக நாவல் பழம் இருக்கு. ஸோ இந்த கல்லீரல் மண்ணீரல் ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறவங்க நாவல் பழத்தை எடுத்துக்கலாம். நாவல் பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கு. ஸோ அந்த அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக இருக்கிறதால நீங்க உங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன நோய்களுமே குணப்படுத்திக்கலாம். நாவல் பழத்தை நீங்க சாப்பிடும்போது உங்களுடைய ரத்தத்தை நீங்க விருத்தி பண்ணிக்கலாம். ரத்தத்தை அதிகப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ், அதாவது ரத்த வெள்ளையணுக்கள், ரத்த சிகப்பணுக்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கப்படும். ஸோ போதுமான அளவுக்கு ரெட் பிளட் செல்ஸை நீங்க வச்சிருக்கும் போது ஹீமோகுளோபின் உங்களுக்கு இருக்கிறதால ரத்த
சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அனிமியா ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு இருக்காது. அதுக்கு நீங்கள் நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். வெண்புள்ளி, அரிப்பு நோய்களை விரைவாக சரி செய்யக்கூடிய தன்மை நாவல் பழத்துக்கு இருக்குது. உங்களுக்கு சர்மம் சார்ந்த அந்த பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய இந்த அரிப்பு நோய்கள், அப்புறம் புள்ளியாக இருக்குது இந்த வெண்புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு நீங்கள் நாவல் பழத்தை வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் நாவல் பழத்தால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வினிகரை சரிசமமாக நீரில் கலந்துக்கணும். இதை நீங்கள் தினமும் இரவு அப்புறம் காலை இந்த 2 முறை நீங்கள் குடிக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் நாவல் பழத்தை உட்கொண்டாலே போதும், இந்த மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு உடனே சரியாகும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த நாவல் பழம் இந்த வினிகர் சேர்த்து சரிசமமாக நீரில் சேர்த்து குடிக்கலாம். நாவல் பழத்தையும் சாப்பிடலாம். அசிடிட்டி பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நாவல் பழத்தில் நீங்கள் பிளாக் சால்ட்டு மற்றும் சீரக பொடி சேர்த்து சாப்பிடும்போது இந்த அசிடிட்டி பிரச்சனை உடனே உங்களுக்கு சரியாகும். இப்போ பெண்களினுடைய இந்த மலட்டுத்தன்மை குணமாகிறதுக்கு விட்டமின் இ அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து வந்து தேவை. இந்த சத்து வந்து நாவல் மரத்தினுடைய இலையின் சாற்றை கஷாயமாக்கி அது கூட தேன் அல்லது வெண்ணெய் கலந்து நம்மளுக்கு சாப்பிடும்போது இந்த விட்டமின் இ சத்து கிடைக்கும். ஸோ அந்த மலட்டுத்தன்மை நமக்கு அகலும். இந்த அளவுக்கு வந்து நிறைய மருத்துவ நன்மைகளை தரக்கூடிய இந்த நாவல் பழத்தை நீங்கள் அளவாக சாப்பிடும்போது இது தமனிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைத்து மாரடைப்பு வருவது வந்து உங்களுக்கு குறைக்கும். நீங்கள் நாவல் பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி குறிப்பாக ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் நாவல் பழத்தை சாப்பிடும்போது பண்ணக்கூடாத ஒரு சில தவறுகள் இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நாவல் பழத்தை நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்றத வந்து தவிர்த்துக்கணும். என்னதான் அது வந்து ஒரு சீசனிக்காக கிடைக்கக்கூடிய ஃப்ரூட் அப்படின்றதுக்காக அதை நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறதும் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறதும் உங்களுக்கு அது பிரச்சனை தான். நீங்கள் நாவல் பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுத்துக்கிடும் போது உங்களுக்கு அது வந்து உடலில் வந்து வலியை ஏற்படுத்திடும். ஸோ அப்போ வந்து நீங்கள் போதுமான அளவுக்கு அல்லது குறைந்த அளவுக்கு நாவல் பழத்தை எடுத்துக்கொள்வதே நல்லது. அதுவே உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வரும், உடல் வலி மற்றும் அது உங்களுக்கு காய்ச்சலுக்கு வழிவகுக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகமாக வந்து ஃபீவர் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் நாவல் பழத்தை அதிகமாக சாப்பிடும் போது. அதே போல் நீங்கள் நாவல் பழத்தை சாப்பிட்ட உடனே வந்து பால் குடிக்கக்கூடாது. பல மணி நேரங்கள் கழித்த பிறகு தான் நீங்கள் வந்து பால் குடிக்கணும். அல்லது நாவல் பழம் சாப்பிடக்கூடிய அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பால் குடிக்காமல் நீங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் கேர்ஃபுல்லாகவும் நாவல் பழத்தை சாப்பிட வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. நிறைய மருத்துவன்மைகளை நாவல் பழம் கொடுக்குது அப்படின்றதுக்காக ஒரு சீசனில் மட்டுமே நாவல் பழம் கிடைக்குது அப்படின்றதுக்காக அதை அன்றைக்கே நம்ம அதிகமாக சாப்பிடணும் அப்படின்ற எந்த விதமான ஒரு கட்டாயமும் கிடையாது. அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய உடல்நிலையை ரொம்பவே மோசமாக பாதிக்கும். செரிமானம் சார்ந்த காய்ச்சல் உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வரும். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் காய்ச்சல் உங்களுக்கு வரும். ஸோ இது போல் ப்ராப்ளம் எல்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நாவல் பழத்தை வந்து போதுமான அளவு அல்லது குறைந்த அளவு எடுத்துக்கொள்வது ரொம்ப ஆரோக்கியம். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் நாவல் பழத்தை சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.